எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹெல்த் டிப்ஸில் நம்ம பேச போகிறது சுகர்ன்ற நீரிழிவு நோய். இதில் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தக்கூடிய உணவு முறைகளை பற்றி பேச போகிறோம். நீரிழிவு நோயை முற்றிலும் குணப்படுத்த முடியாது, ஆனால் வராமல் தடுக்கவும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ளவும் முடியும். இத்தகைய நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட வைப்பது நாம் சாப்பிடக்கூடிய உணவு முறையே. பொதுவாக 35 வயது வரை உணவில் எந்த கட்டுப்பாடும் வைத்துக்கொள்ள வேண்டியதில்லை. அவரவர் வாழும் சூழ்நிலை, உத்தியோகம் இவற்றை பொறுத்து தங்களுக்கு ஒத்து வரக்கூடிய, தங்களுக்கு பிடித்த எந்த உணவையும் சாப்பிட்டு வரலாம். ஊட்டச்சத்துள்ள உணவு பழக்கம் எக்காலத்திற்கும் யாவருக்கும் பொருந்தி வரக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உணவு பழக்கம். 35 வயதிற்கு பின் உணவு முறையில் சில கட்டுப்பாடுகளை வைத்துக் கொள்வது அவசியம். அவர்கள் அரிசியில் உள்ள அதிகப்படியான ஸ்டார்ச் சத்து சர்க்கரை நோய் உள்ளவர்களை மிகவும் பாதிப்பதால் ஸ்டார்ச் குறைவாக உள்ள கோதுமையை அதிகமாக உணவில் சேர்த்துக் கொள்வது அவசியம். இரவு உணவு கோதுமை சப்பாத்தியாக, கோதுமை தோசையாக இருந்தால் நலம். சர்க்கரையின் அளவை பாதியாக குறைத்து கொள்ள வேண்டும். அதற்கு பதிலாக வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து கொள்வது நல்லது. சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டிற்குள் இருக்க தினமும் காலையில் எழுந்தவுடன் நிறைய சுத்தமான தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அத்துடன் ஊற வைத்த வெந்தயத்தை தினமும் வெறும் வயிற்றில் 2 ஸ்பூன் அளவு சாப்பிட்டு வரலாம். மேலும் வேப்பிலை குழந்தை தினமும் சாப்பிட்டு வந்தாலும் ஆரம்ப நிலையில் உள்ள சர்க்கரை நோய் குணமாகும். 50 வயதிற்கு பின் சர்க்கரையை தவிர்த்து விடுவது நல்லது. 40 வயது முதல் நெய்யை உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது. சர்க்கரை நோய் முற்றிய நிலையில் இருந்தால் காலை, மதியம், இரவு என 3 வேளைகளிலும் அரிசி சாதத்தை தவிர்த்து கோதுமை உணவை மட்டுமே ஏற்க வேண்டும். ஆரம்ப நிலையில் உள்ள சர்க்கரை நோய்க்கு அருகம்புல் சாறு டெய்லி 1 டம்ளர் அருந்தால் நல்ல பலன் கிடைக்கும். சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்துக்கொள்ளும் முளைக்கட்டிய பயிர். எல்லா வகை தானியங்களையும் முளைக்கட்டி மறுநாள் காலையில் தக்க பக்குவத்தோடு சாப்பிடு உயிர்ச்சத்து மிகுந்ததாக இருக்கும். வறுத்தோ வேக வைத்தோ சாப்பிடுவதை விட முளைக்கட்டி சாப்பிடுவதால் 90 பங்கு சத்து அதிகம் கிடைக்கிறது. அந்தந்த தானியங்களின் முளையிடும் காலம் அறிந்து முளைக்கட்டி சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடுவது நல்லது. அப்படி இல்லாமல் 4-5 தானியங்களை ஒன்றாக ஊற வைத்து முளைக்கட்டி சாப்பிடுவது அவ்வளோ சிறந்தது அல்ல. ஒரு நாளைக்கு ஒரு தானியமாக சேர்த்து கொள்ள வேண்டும். மிகவும் ருசியாக இருந்தாலும் அதிகமாக சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். தனித்தனியாக சாப்பிடும்போது சுவை தேவை என்றால் தேங்காய், வெல்லம், காரத்திற்கு மிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆகியவற்றை சேர்த்து சாப்பிடலாம். இவ்வாறான தானிய உணவுகளை சாப்பிடும்போது காலை உணவுடனும் அல்லது மதிய உணவுடனும் சாப்பிட வேண்டும். இரவில் இதை சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்த மற்றும் தடுக்க வெந்தயத்தை சாப்பிடும் 5 அற்புத வழிகள். வெந்தயத்தின் நன்மைகள்: சர்க்கரை வியாதியை வராமல் தடுக்க செய்யும், கொழுப்பை கட்டுப்படுத்தும், உடல் எடையை குறைக்க செய்யும். வழி 1: வெந்தயத்தில் நீரில் 3 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். பின்னர் நீரை வடிகட்டி அந்த நீரில் டீத்தூள் கலந்து தேநீர் தயாரிங்கள். இதனை தினமும் குடித்து வந்தால் அற்புத பலன் கிடைக்கும். வழி 2: முதல் நாள் இரவில் வெந்தயத்தை ஊற வைத்து மறுநாள் வெறும் வயிற்றில் ஊற வைத்த வெந்தயத்துடன் நீரையும் சேர்த்து பருக வேண்டும். ஊற வைக்காமல் வெந்தயத்தை வெறுமனே சாப்பிடுவதில் உடலுக்கு பாதிப்பை தரும். வழி 3: வெந்தயத்தில் நீரை ஊற வைத்து ஒரு ஜாரில் போட்டு ஒரு சுத்தமான துணியால் மூடி வைக்கவும். ஓரிரு நாட்களில் முளைக்கட்டிவிடும். இந்த முளைக்கட்டிய வெந்தயத்தை தினமும் சாப்பிடுவதால் அருமையான பலன்கள் கிடைக்கும். வழி 4: வெந்தயக்கீரையை பொடியாக நறுக்கி கோதுமை மாவில் பிசைந்து ரொட்டி, சப்பாத்தி அல்லது பரோட்டாவாக சாப்பிடலாம். இட்லி மாவில் கலந்து வெந்தய இட்லி, வெந்தய தோசையாகவும் சாப்பிடுவதால் நல்ல மாற்றங்களை காண்பீர்கள். வழி 5: குறைந்த தீயில் வெந்தயத்தை வறுத்து பொடி செய்து கொள்ளுங்கள். இதனை தினமும் ஒரு ஸ்பூன் பொரியல் மற்றும் சாலட்டின் மீது தூவி சாப்பிடவும். நாவல் பழக்கொட்டை. நாவல் பழ கொட்டைகளை காய வைத்து நன்கு இடித்து பொடி செய்து தினமும் அரை கரண்டி அளவு சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு நோய் கட்டுப்படும். பாதாம் பருப்பு. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் ஆற்றல் பாதாம் பருப்பு உண்டு என்பது சமீபத்திய ஆய்வின் முடிவு. எனவே நீரிழிவு நோய் உள்ளவர்கள் தினசரி பாதாம் பருப்பு உட்கொள்வதன் மூலம் டைப் 2 நீரிழிவு குணமாகும் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். மாந்தளிர் பொடி.
மாமரத்தின் தளிர் இலைகளை எடுத்து உலர்த்தி இடித்து பொதி செய்து வைத்து கொள்ள வேண்டும். அந்த பொடியில் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி கொள்ள வேண்டும். அந்த கஷாயத்தை தினமும் காலையில் சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு நோய் குறையும். வேப்பம்பூ பொடி. வேப்பம்பூ, நெல்லிக்காய் பொடி, துளசி பொடி, நாவற்கொட்டை பொடி ஆகியவற்றை சேர்த்து தினமும் அரை கரண்டி அளவு சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் குறையும். வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரை சாப்பிடுவதன் மூலம் டைப் 1, டைப் 2 நீரிழிவு நோய் கட்டுப்படும். உடலில் அதிக கொழுப்பு சத்து தங்குவதை தடுக்கிறது. பிஞ்சு அவரைக்காய் பொரியல். பிஞ்சு அவரைக்காயை நறுக்கி பொரியல் செய்து தினமும் உணவுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு நோய் குணமாகும். இந்த முறையை நீங்கள் பின்பற்றினால் கூடிய விரைவில் நீரிழிவு நோயிலிருந்து விடுபடலாம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும்.